விவசாயத்தை அழிச்சு அரசியல்வாதி நியமிச்ச கவர்மெண்ட் வேளாக்கிறவன் சூடு தக்க தண்டனை உண்டு. 3 வேளைக்கு உனக்கு என்னடாங்கிற கேள்வி அதிகாரியை கேட்பான், அரசியல்வாதியும் கேட்பான். நடு ரோட்டில் அப்படியே எப்படி கையை தூக்கிட்டு வரானா, மாவட்ட வாரியாக ஓட்டு எலெக்ஷன் வாங்கணுன்னு தூக்கி கையை 2 தூக்கி ஒரு போர் வீலரில் என்னையும் பார் என் ஓரே பார்னு வரான்ல. இந்த மாதிரி கணக்கு எடுக்கல கவர்மெண்ட் வேளாக்கிறவன் அரசியல்வாதி நடு ரோட்டில் நுப்பாட்டுவான். வானரப்பட்டை தரப்பட்டை சட்டை அவரு, வேஷ்டி அவரு, பேண்ட் அவரு, கோமணம் கேட்டே கணக்கு கடவுள் போட்ட கணக்குடா, தப்ப முடியாது. கோமணம் கட்டு புரியா? கோமணத்தை உரிவுதான் விடுவார் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. அன்னபூர்ணி அம்மாள் சாப்பாட்டு உணவு என்ன காரணம்? பறவைகள் விலங்குகள் புழு பூச்சி வரைக்கும் தவித்து கொண்டே இருக்கிறது. மாநில பிறவி 3 வேளைக்கு லவுக்கு தின்னுட்டு கொடியை தூக்கவா, அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணவா, அங்க ரோட்டு காட்டில் கொடியை கட்டவா, இங்க போய் வண்டி போர்களை தூக்கிட்டு ஓடவா, இங்க ஆட்டுக்கறி கோழிக்கறி தின்னுட்டு கொடியை மலை காட்டு போய் படுக்கவா. இந்த சோழில அலையிறவனுக்கு நடு ரோட்ல வெத்தோட்டமாக அடி தருமட்டி. முக்கால் சத்தியம் புரிஞ்சிச்சாடா? நடு ரோட்ல விசாரணை வரும். ஆதார கார்டு போட்டாரா கடவுள், அதை செக் பண்ணுவோம். உனக்கு என்ன வேலை? அந்த பார்த்த உடனே என்ன எதுக்கு போற, எல்லை விட்டு எல்லை எங்க நிக்க, எல்லையில இருந்து எங்க வர, குறுக்கெலும்பு ஒற்று ஒடி. சிட்டி கிராமத்துல விவசாயத்துக்கு இத்தனை ஏக்கர் கிடக்கு, இத்தனை ஏக்கரை அழிச்சு வச்சிருக்க, கணக்கு எடுக்கல. அப்படியே 108 நரம்பு பாக்ஸ்ல 54 முன்னாடி 54 பின்னாடி அப்படியே சூடு வச்சு இழுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பான். இப்ப பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் பாக்குறவன், வாரக்கடை வட்டி கொடுக்கறவன், 4 வீலர் 2 வீலர்ல காலை 2 தோல்ல தூக்கி போட்டு போறான். ராணுவ வானரப்பட திறப்பட விமானப்பட உள்ள வந்தவொடனே ஆட்டா முடிக்க கணக்க பிடிப்பான். நீதிமன்ற கோர்ட்ல நீதிமான் கணக்கு போட்டார், நீதி அரசர் கணக்கு போட்டார். கணக்கு பட்டியல் போட்டு கணக்க வழக்கறிஞர்களை நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணும் என்ன அப்படியே துண்டா ஒதுக்குவார், ஒதுக்கி கணக்கு எடுப்பார், கைலாசத்திலிருந்து எடுப்பார். முக்கால் சத்தியம் கணக்கு. அந்த கணக்கு வெளியில யாருக்கும் தெரியாது. 2 தரப்புக்கு கொடுக்கிற கணக்கு கூட வெளியில லீக் அவுட் ஆகக்கூடாங்கிற கணக்கு முன்னாடி சத்திய பிரமாணம் பண்ணணும். சத்தியம் பண்ணு, அதான் கணக்கு. இந்த கணக்கு வெளியில போகக்கூடாது, வெளியில வரக்கூடாது. எல்லாம் பிடிக்கிற கணக்கு. என் சொந்தக்காரன் இருக்கான், என் பந்தக்காரன் இருக்கான்னு வழக்கறிஞர்கள் தேடக்கூடாது. சரியா? புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் சத்திய பிரமாணம். நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்துக்கு முன்னாடி ராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, ராணுவ தளபதி. அதே மாதிரி நீதிபதி ஜட்ஜி கோச்சார் ராணு பெண்ணும் சத்திய பிரமாணம். இங்க வந்துதான் சத்திய பிரமாணம் பண்ணிதான் கணக்கு எடுக்க விடுவார். முக்கால் சத்தியம். நீதிமான் நீதி அரசர் கடவுளை பார்த்து கடவுளை கும்பிட்டு அதுக்கப்புறம் கணக்கு வழக்குகளை பிடிக்கிறது நீதிமான் நீதி அரசர். கணக்கு இங்கே எட்டுவார். இந்த கணக்கு பிடி பிடி பிடி. பாதுகாப்பு தக்க பாதுகாப்பு யாருக்கு கொடுப்பார்? அதுதான் கணக்கு. புரிஞ்சுக்கோ. நீதிமன்றத்தில் முக்கால் சத்தியம் வடவாரி எடுக்க முடியாது. மூளையை திரிப்பான் அரசியல்வாதி. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கவா?